இந்தா முடிப்பாங்க, அந்தா முடிப்பாங்கன்னு நம்மளும் பார்த்துட்டே தான் இருக்கிறோம். கடைசி வரைக்கும் அதுக்கு ஒரு துளி அளவு கூட வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி வந்து ராமமூர்த்தி தாத்தாவுடைய மரணத்தை வச்சு மட்டுமே தான் காட்சிகள் அடுத்த வாரமும் வந்து தொடரப்போகுது. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து முதல்ல அவருடைய மரணத்துக்கு இந்த வீட்டில் எல்லோரும் ஷாக் ஆகிறது நடந்துச்சா, அதுக்கு பிறகு வந்து இறுதி காரியத்தை யார் பண்ணுறதுன்னு பிரச்சனையாச்சா, அப்புறம் இறுதி காரியத்தை பண்ணாங்களா, அஸ்தியை கரைச்சாங்களா, வீட்டில் வந்து ஒரு லெட்டரை கண்டுபிடிச்சி அந்த லெட்டரை வச்சு எல்லாரும் பார்த்து படிச்சுட்டு இருந்தாங்களா. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்த வாரம் அவருடைய ஒரு உருவ படத்தை வந்து ஹோட்டலில் திறக்கிறாங்க. பாக்கியா ஹோட்டலில் ஒரு பெரிய படத்தை வந்து ஈஸ்வரியை வச்சு திறக்க வச்சு ஒவ்வொருத்தங்களாம் மைக் பிடிச்சி தாத்தாவை பற்றி வந்து வார்த்தைகள்லாம் பேசும்பொழுது ஒவ்வொருத்தங்களாம் வந்து அவர் தான் வந்து என்னோட உத்வேகம் கொடுத்தாரு, எனக்கு என்னை மோட்டிவேட் செஞ்சதே அவர் தான் அப்படின்னு வந்து பாக்கியாலாம் பேசிகிட்டு இருக்கும்போது கடைசியாக உள்ளே வராரு கோபிநாத். அவரை வர சொல்லி யாருமே சொல்ல, ஆனால் அவர் நேராக உள்ளார போயிட்டு என் பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் ஒரு ரொம்ப நல்ல அப்பாவாக இருந்திருக்கேன், ஆனால் என் அப்பா நல்ல அப்பா கிடையாதுன்னு இறந்து போன ஒரு மனுஷனை பற்றி எல்லாரும் முன்னாடி வந்து மைக்கை பிடிச்சி பேசிட்டு வெளில போகிறார். எல்லாரும் ஷாக் ஆகி அப்படியே அதிர்ந்து போய் நிற்கும் பொழுது, செடியெல்லாம் எரிச்சப்படும் பொழுது இப்போ என்ன நடக்குதுன்னா வந்து பாக்கியா குடுன்னு உள்ளார வெளில ஓடி போய் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கணவர் முன்னாள் கணவரை கூட எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தக்கூடாதுன்னு வெளில போய் பேசுகிறாங்க. என்னன்னா வந்து என்ன நீங்கள் நல்ல அப்பா நினச்சிட்டு இருக்கீங்களா? கிடையாது, நீங்கள் நல்ல அப்பா கிடையவே கிடையாது. நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு அத்தனை பிரச்சனை வந்தபோது எல்லாத்தையும் தீர்த்து வச்சது நான், ஏன்னா நான் தான் அந்த கதையோட ஹீரோயின், நீங்கள் வந்து இந்த கதையில் வில்லன், அதனால் நீங்கள் நல்ல அப்பா கிடையவே கிடையாது அப்படின்னு வசனத்தெல்லாம் பேசி இந்த வார் இன்னொரு தடவை இந்த மாதிரி வந்து மாமாவை அவமானப்படுத்துகிற வேலைலாம் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான், நல்லா இருக்காது பார்த்துக்குங்கிற மாதிரி மிரட்டிட்டு போகிறாங்க. இவர் இந்த மாதிரி இதுக்கப்புறம் வந்து நிறைய குட்டி வேலைகள்லாம் செஞ்சு இவங்களுடைய நிம்மதியை கெடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறது, ராத்திரி குடிச்சிட்டு வந்து ராதிகாவோட நிம்மதியை கெடுக்கிறது, பகலில் ஹேங் ஓவரோடு வந்து இவங்க நிம்மதியை கெடுக்கிறதுனா கதையை எடுத்து போகுது போல். ஸோ அப்போ அதில் என்ன தான் புதுசாக வந்து புதுமையாக அந்த கதையில் இதுக்கப்புறம் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த எழில் சினிமாவில் வளர்ந்து வர்றது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ புது பிரச்சனைகளாக இவங்களுக்கு ஹோட்டலில் கொடுக்கக்கூடிய குடைச்சல்கள், ஹோட்டல் நடத்த விடாமல் பாக்கியாவுக்கு கோபி என்னென்ன பிரச்சனை பண்ண போகிறாரு, இதை தாண்டி வந்து பாக்கியாவுக்கும் பழனிசாமிக்கும் கல்யாணம்னு ஈஸ்வரி ஒரு ட்ராக்கை தூக்கிட்டு வந்து அந்த ட்ராக்கில் நடக்க போகிற விஷயங்கள் மட்டும்தான் கதை போகுது. ஸோ இப்போ இதையாச்சும் கொஞ்சம் சீக்கிரமாக கொண்டு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வாட்சி கொண்டு போகலாம். அதை விட்டுட்டு திருப்பி வந்து இன்னமும் வந்து தாத்தாவை இறந்து போன தாத்தாவை வச்சு தொங்கி ஒரு 2 வாரம் முடிஞ்சு 3வது வாரமே எல்லாரும் கண்ணை கசக்கிட்டு இருந்தாங்கன்னா பார்க்குற நம்மளும் கண்ணை கசக்கிட்டு அந்த ரிமோட் எங்கப்பா அப்படின்னு தேடுற மாதிரி ஆகிடும் தான் தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ இந்த கதை எப்படி போகுது, இந்த கதை என்ன எதிர்பார்க்குறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. அப்படியே கோபி நல்ல அப்பாவா இல்லையாங்கிறதையும் சொல்லுங்கள்.